நீங்க க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணுங்க. அதிகமா கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அது உங்களோட ரீச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது, முக்கியமா ஒரு கமெண்ட் வந்தது அப்படின்னா அந்த கமெண்ட்டை லைக் பண்ணிட்டு அது உடனே ரிப்ளை பண்ணுங்க. அது உங்களோட என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது, லைவ் செஷன், உங்களோட ஸ்டோரிஸ் அதெல்லாம் கன்சிஸ்டண்டா போடுங்க. ஏன்னா அது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி பில்ட் பண்றதுக்கும் ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட், ரீச் அண்ட் உங்க என்கேஜ்மெண்ட் அதிகமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் நம்ம மீட் பண்ண போறோம். சரண்யா. அவங்க ஒரு 2 கம்பெனி வச்சிருக்காங்க. என்டர்பிரனர், அது மட்டும் இல்லாம B2B கன்சல்டன்ட், கான்டென்ட் கிரியேட். அவங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு நான் நிஜமாவே ரொம்ப அசந்துட்டேன். அவங்கள என்னோட கெஸ்டா கூப்பிடணுங்கிறதுக்காக தான் இங்க அவங்களை கெஸ்ட் வரவழைச்சிருக்கேன். இப்போ அவங்களோட லைஃப் ஜேர்னி இந்த லெவலுக்கு எப்படி வந்தாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏவா? ஹாய் சரண்யா, how are you? I'm doing great. Thank you so much for having me here. So happy to be on your channel today. இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க சரண்யா, ஜேர்னி, உங்க லைஃப் ஜேர்னி சின்னதுலேருந்து எப்படி இந்த லெவலுக்கு வந்தீங்கங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஷூர். சோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம கொஞ்சம் நிறையவே பேசலாம். மோர் ஆஃப் இப்போ உங்க சேனல்லாம் பார்த்தப்போ நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஃபன்னா பேசியிருந்தீங்க இல்லையா? சோ நானும் இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபார்மல் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். பட் இன்ஃபார்மலி அந்த ஒரு சைடை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கம் இன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த லெவலுக்கு அப்படின்னா ஐம் ஸ்டில் க்ரோயிங் அப் அண்ட் ரொம்ப 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 என்ன சொல்ல பிகினிங்ல தான் இருக்கேன் அப்படின்னு தான் நான் ஸ்டில் சொல்லுவேன். ஏன்னா ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், ஓகே நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து கேட்டீங்க இல்லையா? ஸோ குட்டியா இருக்கும்போது இஃப் ஐ ஷுட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் மை ஃபேமிலி, ஐ ஹேட் அ ரியலி லவ்விங் ஃபேமிலி. லைக் அப்பா அம்மா, ஐ ஹேவ் அ சிஸ்டர். ஐ ஹேவ் அ சிஸ்டர் 7 years younger than me. ஸோ வீட்டில் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி ஃபன் டைம். எப்பவுமே ஹாப்பியா சியர்ஃபுல்லா ஸ்டார்ட் லெட்ஸ் சே காலைல எழுந்துக்கும் போது ஒரு குட் மார்னிங் கிசஸ்ல இருந்து வி டான்ஸ் அரவுண்ட் அண்ட் தென் ஒரு ஃபேமிலி வைவே இட் வாஸ் வெரி குட் ஃபார் மீ. ஸோ ஐ வாஸ் பிளெஸ்ட் ஆன் தட் நோட். வெளியே இப்போ ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஐ ஹேவ் அ குட் வெரி குட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நார்மலி நான் ஒரு பர்சனா ஐ வுட் பி தட் ப்ராப்ளமேட்டிக் ட்ரபிள்சம் கிட் ஆல்வேஸ். இட்ஸ் லைக் ஐ கேனாட் ஃபாலோ த ரூல்ஸ் அட் ஆல். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒண்ணு ஒரு இட்ஸ் ரிஸ்கி அப்படின்னா ட்ரை பண்ணி பாத்துடலாம், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு எனக்கு தோணும். ஐ ஹாவ் திஸ் அது என்னன்னு மேபி யூ கேன் கால் இட் அஸ் ஜீல் ஃபார் அட்வென்ச்சர் ஆர் சம்திங். பட் இஃப் சம்திங் இஸ் தேர் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல அதுக்கிட்ட போகாது, இட்ஸ் டேஞ்சரஸ் அப்படின்னா. இல்ல நான் டச் பண்ணி பார்த்துட்டு அது டேஞ்சரஸா இருந்தாதான் எனக்கு தெரியும். லைக் தட். ஸோ I had a good time in school, college அப்பெல்லாம். பட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு பிசினஸ் அந்த சைட்ல எனக்கு சுத்தமா ஒரு தாட்டே இருந்தது இல்ல until I went to college. So 2016 I started my college. I did my BTech in fashion technology from VIT. So fashion technology actually அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி. ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணீங்களா? ஆமா, நான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகே, இன்ட்ரஸ்டிங். Yeah, actually that's a story. When I was in class 10, I want to become a pilot. பைலட் ஆகணும் அப்படின்றதா வாஸ் மை ட்ரீம். அண்ட் தென் அந்த நம்ம கிளாஸ் 11ல தான் அந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, சயின்ஸா காமர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பாக்கு ஐம் தி ஃபர்ஸ்ட் சைல்டு இன் தி ஃபேமிலி. ஸோ அப்பா வாஸ் லைக் நீ டாக்டர் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும், MBBS இஸ் a good one அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பைலட் ஆகணுன்றது ஒரு தாட்டே தவிர இட் வாஸ் நாட் அன் ஆம்பிஷன். ஸ்டில் அந்த மைண்ட் ரொம்ப தான் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது. ஐ ஹேட் ஜீரோ க்ளூ ஆஃப் எனிதிங். சோ அப்படி இருக்கும்போது அப்பா சரி டாக்டர் ஆனா நல்லா இருக்கும். ஓகே ஃபைன், டாக்டர் ஆகலாம். ஸோ 11th சரி டாக்டர் ஆனா நான் என்ன டாக்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு ஐ வாண்டட் டு பிகம் an oncologist, டாக்டர் who cures cancer, who treats cancer, yeah, doesn't cure, but yeah. So 11th I wanted to become an oncologist. So எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சு எல்லாம் எழுதி, பட் அது உங்களுக்கு நான் தான் சொன்னேன், ஐம் நாட் அ வெரி ஸ்டூடியஸ் பர்சன். ஸோ அது எதுன்னு பண்ணிட்டு just got 80% in my boards. So like okay 80% எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்பா சொன்னாங்க உனக்கு கண்டிப்பா வேணா கெட் யுவர் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படிலாம். அண்ட் தென் அன்னைக்கு ஐ ரிமெம்பர் மை மாம் டெல்லிங் மீ ஒன் திங். அம்மா என்ன சொன்னா, இங்க பாரு டாக்டர் ஆனா படிக்கணும், லைக் சீரியஸா படிக்கணும். உன்ன மாதிரி நீ எப்படி படிப்ப, what will that suit you? லைக் அதுவும் கரெக்ட் தான், சரி ஓகே வேணாம். இப்போ பைலட் ஆனுன்றதும் எனக்கு ஒரு அப்போ தாட் இல்ல, டாக்டர் ஆனுன்றதும் ஓகே ஃபைன் வேண்டாம். என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லை அப்படின்னு. அப்பா கேட்டாங்க
what do you want to do அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு நல்ல காலேஜ் போகணும். ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு ஹேவ் அ காலேஜ் ஆஃப் ட்ரீம்ஸ். நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போமே அந்த மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் வேணும். பட் எனக்கு படிக்க வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டடி, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இன்னும் அது எனக்கு வேணாம் அப்படின்னு. சோ அப்பதான் இப்படி சொன்னேன், எங்க போ, நல்ல காலேஜ்னா நீ படிக்கணும், காலேஜ் இல்ல படிக்க வேணாம், சும்மா கேஷுவலா போலன்னா காலேஜ் நல்லா இருக்குது, எங்கடா போறது அப்படின்ட்டு. தென் ஐ வென்ட் டு விஐடி. விஐடி இஸ் வெரி குட், லைக் எக்ஸாக்ட்லி நம்ம மூவிஸ்ல பாக்குற மாதிரி ஒரு டைப் ஆஃப் காலேஜ். அண்ட் டிகிரினப்போ அங்க வந்து இன்ஜினியரிங் இஸ் வெரி 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 காம்படிட்டிவ். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு. விஐடினா ஃபுல் ஃபார்ம் என்ன காலேஜ்? வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓ ஓகே ஓகே. யா, ஸோ வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்க அந்த இயர் தான் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஐ ஜாயின். ஓகே. யா, ஃபர்ஸ்ட் கோஹார்ட் we were the lucky batch அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, பட் ஸ்டில் அவ்வளோ லைக் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு செமஸ்டர் we have 2 IVs. So 6 subjects. So 6 சப்ஜெக்ட்டுக்கு 1 செமஸ்டர்ல 12 இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் இருக்கும். ஸோ காலேஜ் போவோம், கிளாஸஸ் இருக்கும், we have a lot of fun. உங்களோட அசைன்மெண்ட்ஸே ஃபன்னா இருக்கும். லைக் அசைன்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, we make these ornaments, ட்ரெஸ்ஸஸ்ல டிசைன்ஸ் பண்ணுவோம், பெயிண்டிங்ஸ் பண்ணுவோம், we make அதெல்லாம் சொல்லி தருவாங்களா? அதெல்லாம் சொல்லி தருவாங்க. டீச். அண்ட் அதான் எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸே. சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இஸ் நெவர் தேர். ஐ என்ஜாய்ட் மை காலேஜ் லைஃப். 4 years படிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் லக்கிலி ஐ ஆல்சோ ஹேட் த சான்ஸ் டு மீட் வெரி குட் மென்டார்ஸ் ஃப்ரம் மை லைஃப் காலேஜ்ல. சோ அப்போ ஒரு ப்ரொஃபசர் என்கிட்ட கேட்டாங்க, ஹீஸ் லைக் மை மென்டார் ஈவன் நவ். சோ அவங்க கேட்டாங்க, நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றீங்களே, அதை சேல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்கு, நமக்கு எதுவுமே யோசிச்சு டிசைட் பண்ணணும்ன்றதே இல்லையே, சரி வா ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், லெட்ஸ் see அப்படின்னு ஐ டுக் தட் திங் அண்ட் செல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து பார்த்தோம், ஓகே சேல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மாட்ட கேஷ் வாங்காம we are generating our own pocket money. ஸோ அதுவே வந்து ஒரு பிக் மூமெண்டா இருந்தது ஆக்சுவலி. சோ என்ன ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது, சேல் பண்ண ஆரம்பிச்சது? bracelets and chains. Oh wow, okay. Yeah, exactly. Okay, say நீங்க ஒரு neck piece போட்டிருக்கீங்கல்ல, similar one we actually sold. Similar one, the black color இதுல இந்த charms எல்லாம் வாங்கிட்டு we put it and அந்த மாதிரி நிறைய சேல் பண்ணோம். beaded bracelets பண்ணோம். and இன்னும் வந்து இந்த இது அப்ப வந்து crochet was taking over. crochet அப்பதான் crochet, quilling அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணோம். குட்டி 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 திங்ஸ். சோ அப்படி சேல் பண்ணும்போது அப்பதான் ஐ ரியலைஸ், இல்ல டிசைனிங்கை விட எனக்கு இதை சேல் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அகைன் இன்னொரு பைவட். சோ அப்போ ஸ்டார்டட், சரி ஓகே இதை பத்தி நம்ம இன்டர்நெட்ல இன்னும் படிக்கலாம் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அப்போதான் ஐ கேம் அக்ராஸ் சிஸ்டம் கால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது வரை எனக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அது வரை நம்ம என்ன நினைப்போம், இன்ஸ்டாகிராம் இஸ் ஃபார் ஃபன், ஃபேஸ்புக் இஸ் ஃபார் ஃபன், சும்மா நம்ம ஸ்டோரி போடுறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்றதுக்கோ ஸ்டாக் பண்றதுக்கோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம்ல ஏர்ன் பண்ணலாமா, சரி வாங்க அடுத்து என்னன்னு பாப்போம். So அதுக்கேற்ற மாதிரி I took part-time jobs. I've worked with many companies as intern-ஆ ஒர்க் பண்ணிருக்கேன், பார்ட்-டைமா ஒர்க் பண்ணிருக்கேன், ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிருக்கேன். இப்படி ஒர்க் பண்ணப்போதான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்ல்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு இருக்கு. மோர் லைக் கண்டென்ட், கிராஃபிக், நம்ம வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட், இதுக்கு நமக்கு என்னென்ன சர்வீசஸ் தேவை, வீடியோ எடிட்டிங், சரி இதுல எது நமக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு I started doing everything. I do fashion, I did graphic design, and since நான் already fashion design பண்ணதால இதுவும் it came handy. I started working on Photoshop. இந்த ட்ரெஸ்ஸஸ்ல பிரிண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் குடி குடியா பண்ண ஆரம்பிச்சேன். வந்து ஒரு பாயிண்ட்ல எல்லாமே நம்ம பண்றோம், எல்லாம் இதுவும் பாதி அதுவும் பாதி, பட் எதுவுமே வந்து டெப்தா தெரியல அப்படின்னப்போ I was a kid, I was like around 19 அப்போ வந்து எனக்கு சரி எதுல டபுள் டவுன் பண்றது அப்படின்னு I didn't have an idea. சோ அப்போதான் வந்து சரி ஓகே நம்ம எல்லாமே பண்ணுவோம், என்னென்ன கிளைண்ட்ஸ் என்னென்ன கேக்குறாங்களோ, என்னென்ன கம்பெனில எதுக்கு ஒர்க் இருக்கோ, சின்ஸ் நான் பார்ட் டைம்ன்றதால அட் டைம்ல ஒரு 4-5 கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுவேன். எல்லாருமே குட்டி குட்டி ஸ்டைஃபன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு 5,000 6,000 அப்படின்னு. சோ ஒரு தேர்ட் இயர் போகும்போது ஐ வாஸ் மேக்கிங் அரௌண்ட் 20,000-30,000 a month and I was very happy. ஃபுல் டைம் ஜாப்ஸ்ல ஒரு கம்பெனிக்கு போய் பிளேஸ்மெண்ட் இருந்தே அவ்வளவுதான் வாங்குறாங்க, and I'm able to do it in பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னும் போது I was very happy. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் நான் ஒரு கம்பெனில பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டெக் வயர் அப்படின்ற கம்பெனி அது. அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து தே ஆர் ஃப்ரம் உத்தராகண்ட். சோ அந்த ஃபவுண்டர்ஸ்குள்ள திங்ஸ் were நாட் கோயிங் குட். சோ ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னொரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்றேன், பட் ஐ வாண்டட் அ கோஃபவுண்டர், வுட் யூ லைக் டு பி அ கோஃபவுண்டர் அப்படின்னு he asked me.
வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். வாவ், ஐம் ஜஸ்ட் அன் இன்டர்ன். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த கம்பெனிக்கு, கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். I'm always very communicative. I talk a lot. So they realized, okay, I can talk good with clients. They put me on a few client meetings and adu na nalla panna. So they were like, okay, would you like to join as co-founder? He was young too. He was like 3-4 years elder than me. So he asked me that and I was like, yeah, okay, done. For the first time, I was like, okay, fine. Or company incorporate na enna pananum, or GST na enna pananum. He taught me everything from scratch. His name is Virat actually. I'm very lucky to get those opportunities. ஏன்னா இல்லனா ஒரு இன்டர்ன்ல இருந்து no one will have jumped to a co-founder directly. So I was very happy to get that. So அப்படி இருக்கும்போது I learned all of that bits and pieces கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் அப்போ he taught me, okay, லீட் ஜென்ரேட்னா இப்படிதான் பண்ணணும், லைக் இப்படிதான் வந்து நீ கிளையண்ட்ட பேசணும், ஃபர்ஸ்ட் பேசணும்னா இது சொல்லணும், அடுத்து இது சொல்லணும், கிளையண்ட் கிட்ட இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ வி லேர்ன்ட், ஐ டிட் இட். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு கிளையண்ட் கிட்ட பிச் பண்ணிட்டு the client called me in. So மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு and then அந்த மீட்டிங்ல இன்ஸ்டன்டா within the first meeting the client gave me an order for 50,000 rupees. First order. Very first order. வென்பர் அகாடமி அப்படின்னு ஒரு கிளையண்ட் அவங்க. ஸோ they gave an order. அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்கறதுக்காக. I was very excited. I was calling Virat and சொல்லி, Virat, I got an order, 50,000 கொடுத்துருக்காங்க. He was very surprised. ஏன்னா அவங்க வந்து அந்த கம்பெனில ஒரு ஸ்மால் கம்பெனி தான், பெரிய கம்பெனி கிடையாது. ஸோ அவங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஆர்டர் எல்லாமே 20,000 30,000 அந்த மாதிரி தான் அவங்க டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 50,000 வெரி ஹாப்பி, லைக் எப்படி 50,000க்கு வாங்கின அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த தட் கிளையண்ட் தே டாட் மீ அ லாட். எந்த வகையில அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்து கம்பெனில வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி அண்ட் இன்னும் கொஞ்சம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் நாங்க அப்ப தான் ரெஜிஸ்டர் பண்ணோன்றதால எங்கிட்ட ஜிஎஸ்டி வந்து இன்னும் வரல எங்களுக்கு. ஸோ நாங்க சொன்னோம், சரி ஓகே நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம், போஸ்ட் டேட்டட் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நாங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம், கூகுள் ஆட் ரன் பண்ணோம், லீட்ஸ் வந்தது, பட் அவங்க வந்து லீட் குவாலிஃபை ஆகல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வி வர் ஒர்க்கிங் டு அண்ட் ஃப்ரோ சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணோம். பட் அப்பதான் ஐ ரியலைஸ் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் when we generated an invoice, they never paid us. They never paid us. It's very tough, bro. That's the first interaction. And இப்படிலாம் பண்ணுவாங்களா? In fact, they are a very well established company, unlike us. They didn't pay. So I was in college. So, and I was very open with them that I'm a college student, but I run a company. Maybe they thought that சரி college student தான் என்ன பண்ணிட போறாங்க. Okay. And we didn't get the payment there and I was a little unhappy, but Virat was like, sir, okay, look, that happens with client. He was used to it. அப்போதான் வந்து I got my lesson. Okay, payment கையில வாங்காம வேலையை ஆரம்பிக்காது. So first lesson is that. Very first lesson. அதுக்கப்புறம் one by one we generated more leads. Then we worked with another client. And the client, that was again a big order. That was my first 1 lakh order. Second order, it was 1 lakh. I was very happy. அங்க வந்து நாங்க கேஷ் வாங்கிட்டு then we started working 50-50ன்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். It went on very well. But அதுக்கப்புறம் going forward with the partnership, me and Virat had some issues on. We couldn't work together clearly. கொஞ்சம் profit sharingல we had some issues. So and கொஞ்சம் inferiority complex மாதிரி we started developing and ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட்ஸ் லைக், ஏசி யூ ஆர் அ ஜூனியர், ஜஸ்ட் பிகாஸ் யூ பிரிங்கிங் கிளைண்ட்ஸ் ஐ கான்ட் ஷேர் 50% அப்படின்ற மாதிரி இட் கேம் இன். அண்ட் ஐ வாஸ் லைக், இல்ல ஐ நோ தட் ஐ எம் கேப்பபிள் ரைட் நோ பிகாஸ் என்னால கிளைண்ட் எடுக்க முடியுது, ஐ எம் டெலிவரிங், ஸோ ஐ வாண்ட் டு டூ இட். இட்ஸ் லைக் தென் சாரி இட் வுடன்ட் ஒர்க், ஸோ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அவுட். அன்னைக்கு நான் வெளியே வரும்போது ஐ ரியலைஸ் என்கிட்ட கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கு டெலிவர் நான் பண்ணணும், பட் இப்ப என்கிட்ட வந்து டீம் இல்ல. ஸோ ஓவர் நைட்ல பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைன்னு போது ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி ஓவர் நைட். ஜஸ்ட் ஓகே, இது மை பிராண்ட், இனி இதுதான் நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு as a own sole proprietor I started a company. அண்ட் அப்போ எனக்கு நான் ஃப்ரீலான்சரா இருக்கும் போது எனக்கு என்னோட கம்பெனி பீப்புள் ஐ நோ ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் ரைட்டர், கிராஃபிக் டிசைனர், ஐ கால்ட் தம் அப் and say, okay, do you want to work for me அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ராஜெக்ட் பேசிஸ்ல ஐ ஹையர்ட் a team, we set it up. நான் அந்த டீம் வச்சு we delivered for this client. So உங்களோட கம்பெனி நேம் என்ன? The Content Bot. Wow, okay. Yeah, the company name is The Content Bot. And அப்போ வந்து கண்டென்ட் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். So we thought, okay, let's name it. அதெல்லாம் வந்து பிஃபோர் த பாட் எரா, பாட்லாம் அப்போ வரவே இல்லை. நாங்க என்ன ஐடியால நினைச்சோம்னா, இப்போ வந்து எனக்கு லோகோ டிசைன் பண்றதுக்கு டைம் இல்லை, ஓவர் நைட் கூகுள்ல தான் தேடிட்டு இருந்தேன்.
ஐ காட் அ கியூட் ரோபோட். இந்த ரோபோட் கையில பென்சில் இருக்கும். சோ இட்ஸ் ரைட்டிங். இந்த கையில ஒரு பேப்பர் நாங்களே டிசைன் பண்ணி ஒரு பேப்பர் கொடுத்துரும். சோ இட்ஸ் லைக் த ரோபோ இஸ் ரைட்டிங். சோ த கண்டென்ட் பாட்னு வச்சிடலாம் அப்படின்ட்டு we named it as content bot. That's the name of the company. ஃபர்ஸ்ட் லோகோ ஸ்டில் அதே லோகோ தான் இருக்கு. நாங்க ரீபிராண்ட் பண்ணவே இல்ல. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ டூ. அண்ட் அந்த லோகோ வந்து இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த இன்டர்நெட். இட்ஸ் நாட் சம்திங் தட் வி டிசைன். ஓ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஸோ அன்டில் ஹியர் திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஹவ் ஐ பிகேம் அன் ஆண்டர்பிரினர்னா இதான் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஐ வுட் ஆல்வேஸ் இஃப் சம்மன் இஸ் வாட்சிங் த வீடியோ அப்படின்னா, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட், நான் எப்பவுமே ஒரு விஷயம் இந்த ஸ்டோரி நான் சொல்லும் போதெல்லாம் ஒன்று சொல்லணும்னு நினைப்பேன். யூ வில் நெவர் ஹாவ் பிளான்ஸ் இன் யோர் லைஃப். நீங்க பிளான் பண்ணி ஒன்னு பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து அவ்வளோ இது வரும். பட் இஃப் யூ கோ வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப், நம்ம வந்து ஓகே வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெட்ஸ் பிக் ஆன் இட் அப்படின்னா, இட் வில் டெஃபினெட்லி டேக் யூ டு அ பிளேஸ் மச் பெட்டர் தென் வேர் யூ வாண்ட் டு பி. ஏன்னா நான் வந்து இப்போ என்னோட கரியர் பிளான் சொன்னேன் இல்லையா, பட் ஸ்கூல்ல இருக்கும்போதோ இல்ல காலேஜ்ல இருக்கும்போதோ பிஃபோர் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் வர முன்னாடி கேட்பாங்க, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உன் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பிடெக் முடிக்கணும், அடுத்து எம்டெக் முடிக்கணும், அடுத்து நான் ஒர்க் பண்ணணும் ஒரு 2 years, அண்ட் தென் நான் எம்பிஏ பண்ணணும், வந்து நான் 10 years கம்பெனில ஒர்க் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் மேபி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். திஸ் வாஸ் மை பிளான். ஸோ என்னோட ஐடியல் பிளான் 40 yearsல ஐ வாண்ட் ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்ட்டு. பட் இப்போ ஐ எம் ஜஸ்ட் 26 அண்ட் I have 2 companies that are running really well. Yeah, already. Oh, not my great. plan, yeah. So that's the thing. Good, yeah. Actually நீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாது தெரியுமா? சில நிறைய பேருக்கு பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். ஐ திங்க் நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கா யூ வாண்டட் டு டூ சம்திங், ஒரு லேர்னிங் ப்ராசஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன்ல. யூ ஜஸ்ட் வாண்டட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் அண்ட் ட்ரை மோர் அண்ட் மோர், ரைட்? யா, ஐ அம் வெரி கியூரியஸ். ஸோ இப்போ இவ்வளவு புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா there are books on psychology, there are books about law, there are books about how to eat, there are books about medicine there. Different types of book எல்லாமே I sit and read எனி டைம். எப்பவுமே கையில ஏதாவது ஒரு புக் இருக்கும். லேர்ன் அபவுட் சேல்ஸ், லேர்ன் அபவுட் பிசினஸ், சுத்தமா சம்பந்தமே இல்லாத டாபிக்ஸ் பத்திலாம் I sit and start reading. ஸோ ஐ ஆம் கியூரியஸ் பை நேச்சர். அண்ட் நீங்க சொன்னது கம்ப்ளீட்டா கரெக்ட். ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். நானும் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பேன். பட் என்னோட பிளானை தாண்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா ஐ சடன்லி ஜம்ப் டு இட். ஐ நாட் ஃபீல் லைக் என் பிளான்ல இல்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னா ஐ நெவர் சேம் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் அது வந்து என் லைஃப்ல ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, சோ ஓகே, உங்க பிசினஸ் ஒரு சைடு இருக்கு. ஓகே, வாட் அபௌட் திஸ் இன்ஸ்டா? ஓகே, இது தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி கேக்குறீங்களா? ரெண்டுமே கேக்குறேன் நானு. ரைட், ஓகே. சரி, நம்ம பிசினஸ் பத்தி பேசினதால நான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி பத்தி சொல்றேன். நான் வந்து இப்போ அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ஃப்ரம் உத்தராகண்ட். சோ மோஸ்ட்லி வந்து நான் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால ஒர்க் பண்ணதை விட எனக்கு நார்த் இந்தியன் கிளைண்ட்ஸ் தான் அதிகம். நார்த் இந்தியன் கிளைண்ட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ் தான் அதிகம். கம்ப்ளீட்டா. ஆமா, ஐ டோன்ட் ஒர்க் வித் சவுத் இந்தியன்ஸ் ஒரு தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அ லாட். மெயினா எதனால அப்படின்னா, அப்போ வந்து நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டூடெண்டா இருந்ததால பே பண்ணலாம் அப்படின்னதுக்கு அப்புறம் நெவர் டோல்ட் எனிஒன் தட் ஐ அம் a student. ஜெனரலி ஒரு கால்ல பேசும்போது மை டாக்ஸ் ஆர் லிட்டில் மெச்சூர்ட். ஸோ யாருமே வந்து கிட்ட பேசுறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. unless I show up on video, that will not come. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, பிசிக்கல் மீட்டிங்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு காலேஜும் இருந்தது. சோ நான் காலேஜும் போகணும், என்னால மீட்டிங்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. சோ நார்த் இந்தியன் கிளைண்ட்ஸ் ஓவர்சீஸ்னா அவங்களுக்கு வந்து எப்படியே டிராவல் பண்ணி வரணும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சோ வர்ச்சுவலி தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அதே இது சரௌண்டிங் கிளைண்ட்ஸ் இல்ல கண்டிப்பா ஒரு தடவையாவது மீட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஐ டேக் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். சோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு 1 year பேக் அந்த ஹேபிட் நான் விடவே இல்லை. ஓவர் லாஸ்ட் 7 years நான் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேன். நெவர் லெஃப்ட் தட் ஹேபிட். அண்ட் இப்போவும் ஐ ஆல்வேஸ் சே ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் வர்ச்சுவல் மீட்டிங்ஸ். டைம் சேவ் ஆகும். நம்ம வந்து 30 minutesல 30 minutesல மீட்டிங் முடியும். பிசிக்கல் மீட்டிங்ல நடக்கவே நடக்காது. ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ்ன்றதுனால. சோ 1 year பேக் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்கீங்களே, தமிழ்நாட்டுல யாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னாங்க. சார் 1 or 2 இருக்கும், பட் ரொம்ப ரேர் அது அப்படின்னு சொன்னேன். I heard about this term called native entrepreneurship. Like தமிழ்நாட்டுல as a தமிழ் பீப்புளா எவ்வளவு பேர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் எவ்வளவு பிசினஸஸ் பண்றாங்க. அண்ட் இஃப் யூ see
அவங்க கிட்ட வந்து அவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, பட் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, கைட் பண்ண ஆள் இல்ல. வை டோன்ட் யூ டூ தட் ம். அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணோம். ஒரே ஒரு வெபினார் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெபினார்ல மோர் தேன் அவுட் ஆஃப் 120 பீப்புள் அட்டென்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வெபினார். அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல ஆட் ரன் பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட ஆட் காஸ்ட் ரொம்பவே கம்மியா வரும். லைக் 7-8 ஓ ருபீஸ்க்கு ஒரு லீட் கிடைக்கும், வெரி குவாலிஃபைட் லீட். அதே இதை நான் இங்கிலீஷ்ல ரன் பண்ணனா 100 ருபீஸ் வரும் ஒரு லீடுங்க. ஓ சோ ஓகே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1/10ல இருக்கு பிரைஸ் நமக்கு. சோ ம் சரி ரன் பண்ணப்போ 100 பீப்புள் அட்டன் பண்ணாங்க வெபினாரா. அட்டன் பண்ணதே வந்து அரௌண்ட் 120 அட்டன் பண்ணாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அரௌண்ட் 150 to 160. சோ பாருங்க, இது எப்படி இது விர்ச்சுவலா இல்லாட்டி இன் பர்சனா? விர்ச்சுவல் ஓகே. வர்ச்சுவல் வெபினார். இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ்ல ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றோம்னா 200 பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதுல வந்து ஒரு 80 to 100 தான் ஷோ அப் பண்ணுவாங்க, வெபினார்ல ஆக்சுவலி வருவாங்க. ஓகே 50% தான் இருக்கும். பட் அதே இது தமிழ்ல மோர் தேன் 80% ஷோ அப் ரேட் இருந்தது. அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். எப்படி இத்தனை பேர் வராங்க அப்படின்னு. சரி பேசுவோம் அப்படின்னு போனோம், பேசணும். இன்ஸ்டாகிராம் பத்தி தான் சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். வந்து கேட்டாங்க, சரி இப்போ வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னா என்ன சொல்லி தருவீங்க அப்படின்னாங்க. எனக்கு இந்த பிளான் இல்ல. ஐயோ அப்செல் பண்ணணுமா, இப்ப நான் என்ன அப்செல் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தது. சொன்னா சரி ஓகே, ஒரு 3 monthsக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி எண்ட் டு எண்ட் நான் சொல்லி தரேன். பிரைஸ் ஜஸ்ட் rupees 3000. எத்தனை பேர் கத்துக்க வரீங்க அப்படின்னு கேட்டேன். இன்ஸ்டன்ட் பீப்புள் லைக் நானும் வரேன், ஐ வாண்ட் டு ஜாயின். ஓகே, ஒரு பிளானே இல்ல மைண்ட்ல. சரி ஓகே ஃபைன், இதுதான் கூகுள் பே நம்பர், நீங்க 3000 பே பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபைன் அப்படின்னு அந்த சேம் டே ஐ காட் 12 பீப்புள் சைனிங் அப் இன்ஸ்டன்டா அங்கே. அண்ட் தென் ஐ ஹேட் a few people who were saying, மேடம் இப்போ இமீடியட்டா என்னால ஜிபே பண்ண முடியாது, பட் ஈவினிங் குள்ள நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு பீப்புள் டெக்ஸ்ட் மீ ஆன் வாட்ஸ்அப். ஏய் இது என்னடா இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு மார்க்கெட்டா அப்படின்னு வந்த அப்புறம் சரி ஓகே, சோ இப்போ நான் கோர்ஸுக்கு கரிக்குலம் ரெடி பண்ணணும் அப்படின்னு. அண்ட் தென் ஐ புட் கரிக்குலம், தென் அந்த கோர்ஸுக்கு நேம் கொடுத்து இன்ஸ்டா பவர் அப்படின்னு we recorded the whole thing and then I gave to my clients. அப்புறம் ஒரு 3-4 months நான் வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன், வெபினார் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல வெபினார் கண்டக்ட் பண்ண ஒரு வெபினாரா எதுக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே சேல் பண்ணலாம் அப்படின்னு. ஆஃப்டர் தட் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அது த்ரூ சேல்ஸ், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா கூட எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்டா பர் டேல அட்லீஸ்ட் 2 to 3 சேல்ஸ் வந்துரும் பர் டே. வெரி கேஷுவலி, எதுவுமே பண்ணலனாலும். ரீல் நல்லா ரீச் ஆகுது, ஸ்டோரிஸ் ரீச் ஆகுது. ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் டு பீப்புள் இன் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா. அவங்க சொல்றாங்க நீங்க தமிழ்ல பேசுறீங்க அண்ட் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறீங்க, சிம்பிளா பேசுறீங்க, என்னால உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியுது, ஈஸியா இருக்கு அப்படின்னு. ஓகே, இது ஒரு பெரிய மார்க்கெட், இதை வந்து நம்ம ஜஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணாம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்டா பவர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணும். சரி இன்ஸ்டாகிராம் பத்தி மட்டும் கத்துக்கிட்டா உங்களுக்கு அது பத்தாது, ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க எப்படி இருக்கணும், சேல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பத்தின மாடியூல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு எவ்ரி மந்த் 2 லைவ் செஷன் நம்ம எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்னா என்ன, பிசினஸ்னா என்ன, ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, பிசினஸ் மாடல்ஸ்லாம் என்ன, லைக் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு பிக் சைஸ் ஒரு ப்ராப்பர் சிஇஓக்கு நம்ம என்னென்ன சொல்லி கொடுப்போமோ சிம்பிளா தமிழ்ல, அவ்வளவுதான். ஈஸியா ஒரு எலிவேட்டர் பிட்ச் நீங்க எப்படி பண்ணணும், உங்க ப்ராடக்ட் எப்படி பிராண்ட் பொசிஷனிங் பண்ணணும், ஒரு உங்க ப்ராடக்ட் பத்தி பேசுங்கன்னா 1 minute உங்க கிளீனா அதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. சோ தே டோன்ட் நோ ஹவு டு புட் தேர் ப்ராடக்ட். சோ இதெல்லாம் குட்டியா சொல்லி கொடுத்துட்டு, சோ இப்போ வந்து அந்த 3 months இல்லாம சரி 1 yearக்கு நீங்க வாங்க, எக்ஸ்ட்ரா நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம், பட் இல் டீச் யூ எவ்ரிதிங். ஆனா எனிவே இங்க வந்து ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்றத விட ஐம் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஆஸ் ஆஃப் நவ் கம்யூனிட்டியில பெய்ட் கம்யூனிட்டி மோர் தென் 300 people now. அண்ட் நம்மளோட வெபினார்ஸ் அந்த மாதிரி கம்யூனிட்டி மோர் தென் 5000 people வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணவங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் டச்சிங் 26,000 in the next 1 or 2 days. இருக்கு. Yeah. So it's like that is Tamil Entrepreneur Academy. And best part என்னன்னா, whatever we are earningல we are sponsoring the education of 10 kids every single month. So 10 kids ஓட educationக்கு we are sponsoring. Wow. Oh, super. So, yeah. Thankfully, and I should say my community has blessed me. Great. அதான் எப்பவுமே சொல்லி இது நான் பண்ற டொனேஷன் இல்ல, தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமில நீங்க பண்றது. நீங்க மட்டும் படிக்காம you're also making someone else learn for you அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஐ வாண்டட் டு டூ 2 things in life.
ஒன், எனக்கு வந்து எஜுகேட் பீப்புள். இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் மை ஃபாதர் டுக் ஹிஸ் எஜுகேஷன் சீரியஸ்லி அண்ட் அவங்க க்ரோ ஆனாங்க. சோ எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் குஷன் கிடைச்சது. ஏன்னா அப்பா ஃப்ரம் என்ன சொல்ல, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அப்பா ஃப்ரம் சிவகாசி. சோ சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. பட் படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அப்பா வந்து எஜுகேஷன் இஸ் லைக், அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க நான் இங்க இருக்கேன்னா அது காரணம் நான் படிச்சது. ஐ டுக் மை காலேஜ் அண்ட் மை ஸ்கூல் சீரியஸ்லி அப்படின்னு. சோ அப்பாவோட எஜுகேஷனாலதான் ஐ எம் ஹியர், ஐ எம் கம்ஃபர்டபுள். இல்ல நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த எஜுகேஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அவங்களால படிக்க முடியல, ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு, போனாலும் வந்து வீட்டுல பிரச்சனைனா, வீட்டுல பினான்சியல் ட்ரபிள்னால இல்ல பசங்க வேலைக்கு போட்டோம் அப்படின்னு அனுப்புறாங்க. சோ என்னதான் நம்ம வந்து சொபிஸ்டிகேட்டடா வளர்ந்தாலும் அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கதான் செய்யறாங்க. பட் அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு கொஞ்சம் லைஃப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா, குட்டி எஜுகேஷன் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப குட்டி பார்ட். பட் இஃப் கான்ட்ரிபியூட்னா எவ்வளவு பேரோட ஃபியூச்சர்ஸ், எவ்வளவு ஃபேமிலிஸ் நல்லா இருக்கும், எவ்வளவு பேரு. ஏன்னா எஜுகேஷன் இஸ் சம்திங் தட் வில் சேஞ்ச் லைஃப் டைம் இல்ல, the entire thing, legacy is changing there. So education, and secondly I want to feed animals. So எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், அனிமல்ஸ்க்கு சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். they want food and shelter, and for humans they should educate so that they can feed themselves and their family. சோ வந்து ஒரு சர்வீஸ் ஆர் கிவிங் பேக் அப்படின்னா இது ரெண்டு மட்டும் தான் நான் சொல்லுவேன். சோ இப்போ வந்து ஐம் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு எஜுகேட் பீப்புள். என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப கம்மியா. கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரீட் டாக், ஸ்ட்ரீட் கேட்ஸ், கவுஸ் ஃபீட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், மாடுலாம் வந்து முன்னாடி புல்லு மட்டும் தான் சாப்பிடும், அதுவும் இலைலாம் வந்து சாப்பிட்டு போட்ட இலைலாம் சாப்பிடாது. ஆனா இப்போ அவங்களுக்கு கிடைக்கலன்றதால போஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ என்னோட பார்ட்ல ஒன்னு மேக் அ வெரி ஸ்மால் இன்ஃபுளுன்ஸ் so that அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு சேஞ்சிங். அண்ட் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி வந்து எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி இன்ஸ்டாகிராம். ஓகே, குட். இப்போ வந்து அது போக இப்போ இது பிசினஸோட பார்ட் ஆயிடுச்சுல. பிசினஸையும் தாண்டி ஐ ஹாவ் அ பாட்காஸ்ட், த மைண்ட் பிசினஸ் அப்படின்னு. அதுல நான் என்ன பேசுவேன்னா, ஐ டாக் அபவுட் மைண்ட் செட், ஆட்டிடியூட், எப்படி வந்து நம்ம யோசிக்கணும். அண்ட் நான் புக்ஸ்ல படிக்கிற அந்த நிறைய பிசினஸ் அன்ரிலேட்டடான ஸ்டஃப்ல நான் அந்த பாட்காஸ்ட்ல பேசுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் அ வெரி ஆக்டிவ் பர்சன், சோஷியல், ஐ எம் வெரி சோஷியல் பர்சன், ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரோவர்டட், ஐ எம் வெரி சோஷியல் பர்சன். ஸோ வந்து அந்த கோவிட் அந்த டைம்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா வீட்லயே தானே இருந்தோம், கைத்தல போய் சும்மாவே இல்லையா, பீப்புளே இல்ல சுத்தி, ஏதோ ஒருவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இல்ல ஒன்னு டூ ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல இன்னும் நிறைய பேரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஷேரிங் கண்டென்ட். என்னென்ன தாட்ஸ் இருக்கோ ரொம்ப ரேண்டமா. ஸோ அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் அப்படியே ஒரே ஸ்டேஜ்ல இருக்கும். நான் சோகமா இருந்தேன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட கண்டென்ட்டும் அப்படிதான் இருக்கும், ஹாப்பியா இருந்தேன்னா கண்டென்ட்டும் அப்படிதான் இருக்கும். Share about dating, I share about relationships, I share about family, I share about having good friends. ஒரு business start பண்ணணும்னா என்ன பண்ணணும், மெயினா வந்து as a women if you are ஒரு நார்மல் லைஃப் யூ லீடிங்கா, இல்லைன்னா எப்படி நீங்க திங்க் பண்ணணும், எல்லாருமே சுத்தி வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க இது பண்றாங்கன்னா how do you ensure that உங்களோட மைண்ட் நீங்க காமா வச்சுக்கணும், and how do you take your own stand. So இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் whichever I can relate with for myself, I talk about it on Instagram. சோ என்னோட நோவாஸ்ட்ரோஃபி அக்கவுண்ட்ல வந்து நான் இதை பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. என் மைண்ட்ல என்னென்ன போதோ, லைஃப்ல என்னென்ன போதோ, டப் 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 அவ்வளவுதான். ஐ வாட்ச் அ நியூ சீரிஸ், ஐ வாட்ச் அ நியூ மூவி, அதை பத்தி நான் போஸ்ட் பண்ணுவேன். சரி இந்த மூவி நான் பார்த்தேன், திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட், நீங்க என்ன பாத்தீங்க. சோ ஐ ஹாவ் அ வெரி லைவ்லி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். I write poems. I read a lot of poems. Oh. Yeah. That's one of my best part அப்படின்னு நான் சொல்லுவேன். I write stories, I write poems, and சில டைம் நான் எழுதின poem எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல. I get inspired very quickly. Like ஒரு small things பார்த்தனா I get inspired by the sun. Any small one? இப்போ சொல்ல முடியுமா? Poem. Just 2 lines. Yeah, okay, I'll tell you at the end. நான் கொஞ்சம் மைண்ட்ல மட்டும் recollect பண்ணிக்கிறேன். I'll tell you at the end. No problem. Yeah. So, and I write a lot of letters, handwritten letters for my friends, for people I like. So I'm என்னன்னா வந்து இது அதுன்னு இவ்வளவோ பண்ணாலும் வெரி ஓல்ட் ஸ்கூல் பர்சன் பை மைண்ட். எனக்கு வந்து குட்டி குட்டியா எழுதுறது, the small gestures that mean a lot to me. So அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் I put it out in the form of a poem. Very simple but
கொஞ்சம் என்ன சொல்ல, if you will read through it so many times, you find that it's very deep. At the same time, I write the horror stories also. Okay, நீங்க poem 2 linesல கேட்டீங்கல்ல, I'll say a small horror line in 2 lines, okay? ம். A girl is crying, telling, he lost me. அவன் தான் என்ன மிஸ் பண்ணிட்டான். So it is his loss. அப்படின்னு a girl is crying to another guy. The guy is telling to her, don't worry, darling. I'll ensure I always preserve you. And I will appreciate you. I'll preserve you. அவன் கையை பின்னாடி வச்சிருக்கான். கையில he has a knife and an embalming fluid. ஐயையோ. ஆ. What he meant by preserve is he'll kill her and preserve her body, not her. ஐயையோ. ஓகே. It was like a 2-line poem that I wrote and I Okay. submitted. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னதால நான் ஸ்டோரி லைன் மாதிரி ஓகே சொன்னேன். புரியுது. ஆ. குட்டி lines I write, both pretty poems and horror poems. So I write a lot of stuff like this. And இது எல்லாமே வந்து it will go on my Instagram. So Instagramல I have around 3,000 followers, people who I know personally, many of them, and many people who like my internet personality. அந்த மாதிரி சொல்லலாம். So I connect with people and I'm looking to grow my Instagram profile too, because outside of work எல்லாருமே வந்து பிசினஸ்க்கு மட்டும் தானே ப்ரொஃபைல் யூஸ் பண்றாங்க. பட் வாட் இஃப் நம்ம வந்து ஒரு லைட்டர் சைட் ஆஃப் லைஃபையும் வாட் இஃப் யூ கேன் ஷோ அட் த சேம் டைம். ஸோ அதனால கண்டென்ட் கிரியேஷன் ஃபார் மீ டஸ் நாட் டேக் அ மேஜர் டைம். ஏன்னா நான் வந்து நிறைய எடிட் பண்ண மாட்டேன். ஷூட் ரீல் அனே போஸ்ட் இட், அவ்வளவுதான். அது ஏஸ்தட்டிக்கா இருக்கா, நீட்டா இருக்கா, லைட்டிங் ப்ராப்பரா இருக்கா, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஷூட் பண்ணுவேன் and then ஒரு 5 minutes சப்டைட்டில்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஹேவ் அன் ஒரு ஆப் இருக்கு இன்ஷார்ட் அப்படின்னு. இன்ஷார்ட்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேப்ஷன் டிரான்ஸ்கிரைப் ஆயிடும். ஸோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறது, அவ்வளவுதான். டசன்ட் டேக் 10 minutes. ஸோ எல்லாரும் கேட்பாங்க எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு. அதான் பாயிண்ட். எங்க டைமே நான் ஸ்பெண்ட் பண்றது இல்லையே. மைண்ட்ல வரும், டக்குன்னு எடுப்போம், ரெக்கார்ட் பண்ணுவோம். அது மேக்கப் போடணுமா, இது பண்ணணுமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல. நீங்க நார்மலா என்ன பாத்தீங்கன்னா எப்படி இருப்பேன், நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரிதான் இன்ஸ்டாகிராம்லயும் இருப்பது. இட்ஸ் நோ அதர் மேபி ஃபில்டர் சம்டைம்ஸ், அவ்வளவுதான். அதான், வேற எதுவுமே இல்ல. சோ இதனால வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு ஃபன்னா, ஒரு ஹாபியா, இது பார்ட் ஆஃப் த டே மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் மீ டு கனெக்ட் வித் மை லாங் லாஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எப்போ கால் பண்ணாலும் அவங்க சொல்லுவாங்க, நீ தான் எங்களை பாக்குறது இல்ல, நான் தான் உன்னை டெய்லி பாத்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு. So that becomes a good way to connect with people too. Yeah, correct. அந்த கனெக்டிவிட்டி இருந்தா உங்களுக்கு எப்பயுமே நல்லா இருக்கும் இல்ல? That is true, yeah. It helps to keep things alive and நம்ம grow. And இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, that அந்த Instagram is like a journal. நான் ஒரு 1 year முன்னாடி இருக்க போஸ்ட் பார்த்தனா, நீ எப்படி இருந்திருக்க பாரு, என்னெல்லாம் பண்ணிருக்க, இப்ப பாக்குற, இப்ப போடுற போஸ்ட் பார்த்தா, okay, you have grown up. Yeah, yes. You have evolved. கரெக்ட். பிகாஸ் என்னோட யூடியூப் சேனல்ஸும் நான் பார்த்தேன்னா, ஆக்சுவலி ஐ ஹேவ் 3 யூடியூப் சேனல்ஸ். ஒன்னு வந்து டிராவல் அண்ட் ஃபுட் vlog, ஒன்னு பர்சனல் vlog. நீங்க பாட்காஸ்ட் சொன்னீங்க இல்லையா, பர்சனல் vlog அப்படிதான். நான் என்ன வேணாலும், எங்க போனாலும், என்ன வேணாலும் எடுத்து போடுறது, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து என்னோட 3 டைரிஸ். எக்ஸாக்ட்லி, யா. இப்ப இந்த பாட்காஸ்டும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை டைரி. லைக் பின்னாடி ஒரு 5 yearsக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா that will be so interesting. So true, yes, that is so true. Right? ரொம்ப ஷேர் பண்ணிருக்கோம், என்னென்ன பேசி இருக்கோம். இட்ஸ் லைக் வெரி குட் மெமரிஸ். நம்ம சிலது நம்ம பேசிட்டு, நம்ம இப்படி பேசிருக்கோமா அப்படின்றதும் தோணும். ஐயோ நம்ம இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு தோணும். கரெக்டா? ஆமா. சோ என்னென்னலாம் பண்ணிருக்க ஷோ அப்படின்னு இருக்கும். பட் ஓகே, தட்ஸ் a part of the growing process. Fine, no problem. இதெல்லாம் ஒரு லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே இல்லையா? சரி, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்களா சரண்யா? ஓகே, அவார்ட்ஸ் அப்படின்னா அதோ நீங்க மேல பாத்தீங்கன்னா, அதோ மேல இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாமே அவார்ட்ஸ். அதெல்லாமே அவார்ட்ஸா? அது எல்லாமே அவார்ட்ஸ். அது the first one. என்னத்துக்கு வாங்கிருக்கீங்க? ஆக்சுவலா அது எல்லா அவார்ட்ஸும் என்னென்னத்துக்கு வாங்கிருக்கீங்க? ஓகே, ஒரு செட் ஆஃப் அவார்ட்ஸ் என்னன்னா, நான் வந்து காலேஜஸ் நான் நிறைய வந்து பேசுவேன். ஐ எம் ஆல்சோ அ ஸ்பீக்கர். I do a lot of public speaking events, motivational speaking, career related and entrepreneurship related, collegesல, companiesல அந்த மாதிரி நான் பேசுவேன். சோ அந்த சைடு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து காலேஜஸ்ல இருந்து வந்த accolades. இது இங்க சென்டர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, these are இப்போ நம்ம நிறைய பிசினஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி பிச் பண்ற ஈவெண்ட்ஸ்ல I get awards. சோ எப்பவுமே வந்து இந்த ரன்னிங் அ கம்பெனின்றதுனால I come across very good startups, very good ideas and so on.
அப்போ எனக்கும் தோணும் இது கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்ம வேற ஒரு ஐடியா பண்ணலாமே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஐ கிரியேட் பிசினஸ் பிளான் ஐ புட் இட். அது போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஐ ஹேவ் இட் ஆஸ் அ பிளான். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் பிளான் ஈவெண்ட் வரும்போதெல்லாம் ஐ டேக் ஒன் பிசினஸ் பிளான் அண்ட் ஐ பிச் இட். யூஸ்வலி ஐ கெட் அன் அவார்ட். நோ மேட்டர் வேர் ஐ கோ ஐ கெட் சம்திங். ஸோ சில இது வந்து அங்க இருந்தது. அப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூ ஆர் ஃப்ரம் லெட்ஸ் சே கிளப்ஸ் லைக் லயன்ஸ் கிளப், ரோட்டரி அந்த மாதிரி இதுல வந்தது. சோ ஒன்னொன்னு வர 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 எல்லாத்தையும் வாங்கி மேல அடிக்கிறது, அவ்வளவுதான். எஸ், ஐ ஹவ் ஒன் அவார்ட்ஸ், பட் ஐ ஷுட் பி வெரி 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 ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் அ ஓகே, அது மேல இருக்குன்னு நினைக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் அவார்ட் தட் வாஸ் ஃப்ரம் அன் கம்யூனிட்டி கால் பாஸ் லேடி அண்ட் மினிமி. சோ அது வந்து தட் ஐ காட் இட் இன் 2020. ஆக்சுவலி அது என்னன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுமோ எல்லாருக்குமே கொடுத்தாங்க. சரி, எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல் தட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அவார்ட். ஐ திங்க் அதை நான் காட்டலாம், பட் ஐ திங்க் அதை நான் மேல வச்சுட்டு வந்துட்டேன். பேட் லக், அதை நான் மேல வச்சுட்டு வந்துட்டு இட்ஸ் அதான் இது வந்து இது இஸ் லைக் a home office for me. அது I have it in my personal room upstairs. So வந்து எப்பவுமே அது இருக்கும். See, you started small, remember this அப்படின்ட்டு அது அங்க இருக்கும். So that was my first award. After that I have these, but going forward இல்ல இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய want to get அப்படின்றது certainly that's there. Wow, super. Okay, உங்க லைஃப் ஜர்னில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மெமரிஸ் ஏதாவதுனா என்ன சொல்றீங்க? My interesting memories were always the ones that I had with my dad. குட்டியா இருக்கும்போது பாவனானு we go fishing. சண்டே போவோம் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அங்க போவீங்க? சென்னையில நிறைய வந்து உங்களுக்கு லேக்ஸ் இருக்கும், நிறைய லேக் இருக்கும். இப்போ எங்க வீட்டுல இருந்து நான் இந்த சைடு போனேன்னா இந்த சைடு 2 லேக் இருக்கும். நான் அப்படியே அந்த சைடு ஹைவேல போனேன்னா அந்த பக்கம் இன்னும் 2 லேக் இருக்கும். சென்னையில எங்க இருக்கீங்க? மேடவாக்கம். மேடவாக்கம். ஓ, மேடவாக்கம், வேளாச்சேரி. வேளாச்சேரி கிட்ட. எஸ். ஓ, ஓகே. அங்க லேக் இருக்கா என்ன? நிறைய லேக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இப்போ எங்க வீட்டுல இருந்து போனா அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நான் போனா there's a road called ரேடியல் ரோட். சோ ரேடியல் ரோட்ல 2 சைடுமே வாட்டர் பாடிஸ் தான், ஃபவுண்டன்லாம் வச்சு ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க இப்போ. ஓகே. சோ இட்ஸ் குட் தேர். சோ எப்பவுமே வந்து அப்பாவும் நானும் போவோம். வீட்டுல வந்து we had a big fishing rod எடுத்துட்டு ஃபிஷ் பிடிக்கலான்னு போவோம். போயிட்டு அப்ப நான் குட்டியா இருப்பேன். I was like what 6 or 7 அந்த ஸ்டேஜ்ல. சோ நாங்க போயிட்டு எனிவே மோஸ்டா எங்களுக்கு வந்து ஃபிஷ் கிடைக்காது. பட் சரி கிட் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்க பக்கத்துல உட்காந்து மீன் புடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட அவங்க மீனை வாங்கி இந்த இதான் உனக்கு. வீட்டுல இருந்தே வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி கிட் எப்பவுமே வந்து கையில ஒரு வாட்டர் பாட்டிலோட கொடுப்பாங்க. நான் வாட்டர் பாட்டில திறந்து குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் உள்ள போட்டுப்பேன் வாட்டர் பாட்டிலுக்குள்ள. வீட்டுக்கு பின்னாடி அப்ப நாங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். அபார்ட்மெண்ட்ல பின்னாடி வந்து ஒரு பெரிய there is a well. சோ பிடிக்கிற மீன்லாம் எடுத்துட்டு வந்து வெளில விட்டுருவேன். சரி, அது வந்து நான் புடிச்சிட்டு வந்த மீன், தட்ஸ் மை ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் பாட்டிலே போட்டு மறந்துடுவேன், the fish dies inside. அம்மா திட்டுவாங்க, தண்ணி பாட்டில போய் உள்ள மீன் போட்டு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. So that is a very 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 fun time of my life. பக்கத்துல வந்து பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். நாங்க இருக்க ஏரியால அங்க வந்து சின்ன அந்த மவுண்டன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அப்பாவும் நானும் we go climb that mountains, போய் செடி ஏதாச்சும் கையில எடுத்துட்டு வருவோம். சண்டே ஆனாலே 2-வீலர்ல ஃப்ரெண்ட்ஸ்ல உட்காந்துப்பேன். அப்பா என்ன அப்படியே கூட்டிட்டு ரவுண்ட் போவாங்க. எவ்ரிவேர் அங்க இங்கன்னு சுத்தி இருக்க ஸ்ட்ரீட்ஸா போவோம். இப்போ வந்து இட்ஸ் லைக் 20 years பேக்ல இப்ப நாங்க இருக்கிற ஏரியாலாம் வந்து இது ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருந்தது. சோ ஆடு, குட்டி அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இங்க. சோ அதுக்குன்னே வந்து அப்பா என்ன கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து வண்டியே இருக்காது, ஃபுல்லா அக்ரிகல்ச்சரல் லேண்ட். சோ வந்து இங்க நாங்க மேடவாக்கம்ல இருந்து இங்க வந்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு வி பி ஹியர் அந்த கேட்டில்ஸோட எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படிதான் வந்துட்டு அப்பா வந்து சரி இங்க நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும், லேண்ட் வாங்கிட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வி பில்ட் திஸ் ஹவுஸ். சோ இந்த வீடு வந்து அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரிதிங் அப்பா பிளான் பண்ணி he actually built this. So this is a house that he's really proud of. And I think yeah, this is the first independent house அப்படின்ற மாதிரி. It's like they wanted to be in an independent house அப்படின்ற மாதிரி. And குட்டியா இருக்கும்போது நாங்க இங்க வந்துட்டோம். So from when I was 8 or 9 I grew up in this house. So இப்ப எனக்கு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும். I wanted an apartment. I wanted a social life again. Next door na neighbors and then நல்ல கம்யூனிட்டி இருக்கும்.
So எல்லாமே இருக்குல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல. பட் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படி இருக்கா என்ன? பிகாஸ் இங்க நாங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். பக்கத்துல எல்லாம் வர்றது ஆனா எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாம் ஹாய் ஹாய் குட் மார்னிங் எல்லாம் சொல்றது. பட் என்ன நேம் யாரு எதுவுமே தெரியாது. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பிலிப்பினோ, அந்த பக்கம் இருக்கிறவங்க ஐ திங்க் ஃப்ரம் நைஜீரியான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஹாய் அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். எல்லாம் இங்க மல்டி கல்ச்சர் தானே இங்க. தமிழ் ஆளுங்கன்றது கிடையாது. ஐ திங்க் இந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 7th floor 80 to 90 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு மேபி 5 or 6 families. ஓ இல்ல நீங்க வந்து ஒரு சண்டே நைட் ஒரு சாட்டர்டே நைட்ஸ்னா எல்லாரும் ஒன்னா கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி இது பண்ண மாட்டீங்களா? அது வந்து இங்க 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 நாங்க பண்ண மாட்டோம். ஓகேவா? இங்க நாங்க எங்க இதுல பண்ண மாட்டோம். ஆக்சுவலி ஒரு மீட்டப்னு ஒண்ணு பண்ணுவோம். மீட்டப்னு ஒண்ணு பண்ணி அங்க வந்து கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி எல்லாம் போறது உண்டு. பட் அந்த மீட்டப்னு போனா ஆக்சுவலா யாருக்கும் யாரையுமே தெரியாது. ஓகேவா? ஒரு மீட்டப் வந்து மீட்டப்னு ஒருத்தவங்க அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. மீட்டப்னு அந்த மீட்டப்ல யார் யாரெல்லாம் வரணுமோ அதை நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். எந்த மீட்டப் அந்த வாக்கிங் ஹைக்கிங் அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் எதுவா இருந்தாலும் யார் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ வாட் யூ வில் டூ இஸ் அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போயிடுவோம் சாப்பிடறதுக்கு. சோ அங்க ஒரு பெரிய டேபிள்னா எவ்ரி திங் வில் கீப் யார் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி எடுத்துட்டு அங்க வந்து இந்த கேம்ப் ஃபயர்ல வந்து அப்படியே சிக்கன் எல்லாம் பண்ணி அதெல்லாம் சாப்பிடுற அதெல்லாம் கூட பண்ணிருக்கோம் நாங்க. பட் யாருக்கும் யாரும் தெரியாது. ஓகேவா? யாருமே யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கலாம். போயிட்டு இது ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் மாதிரி அந்த மாதிரி தான் இங்க. அதே மாதிரி பொங்கல் ஈவெண்ட் தமிழ் கம்யூனிட்டி பொங்கல் ஈவெண்ட் இருக்கும். இப்ப ரீசெண்டா பொங்கல் ஈவெண்ட் அதுவே தமிழ் கம்யூனிட்டி நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா இந்த மாதிரி ஈவெண்ட்ல பாக்குறதோட தான் சரி. ஓகே மேபி எனக்கு தெரியல. அம்மா ஏதாவது சொல்லுவாங்க நீ அபார்ட்மெண்ட் போனா எல்லாரும் கதவை மூடிட்டு அவங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சி ஐ டோன்ட் நோ. நான் இங்க இருக்கிறத சொல்றேன். அங்க எனக்கு எப்படிங்கிறது சீரியஸா தெரியாது. இங்க வந்து எனக்கு அப்படி கிடையாது. ஸ்மைல் இருக்கும் சரண்யா. இங்க எல்லாரும் இப்ப லிப்ட்ல அப்படி போனா ஹாய் குட் மார்னிங் அப்புறம் போகும்போது ஹாவ் எ கிரேட் டே குட் எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பேர்லாம் கேட்டா தெரியாது இங்க. அந்த மாதிரிதான். லெட்ஸ் see மேபி அதான் நான் சொல்றேன். இப்போதைக்கு அது பிளான் பாப்போம். லெட்ஸ் see where it goes அவ்வளவுதான். Yeah, interesting parts of life. No, say in my childhood, those were the very interesting days. And இப்போ பாத்தீங்கன்னா most important agenda என்னோட ஒரே லிஸ்ட் I want to get fit and lose weight. So உங்களுக்கே தெரியும்ல we are anyway in the same workout group. So yeah. So அதான் வந்து இப்போதைக்கு லைஃப்ல ரொம்ப நான் கூட அதுதான் நான் சேர்ந்திருக்கேன். But Tejas, she's really so good. Really good, yeah. So good. Any regrets in your life? ஏதாவது செஞ்சுட்டு கூடாதுன்னு எதுக்காச்சும் ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? Few things, yes. One such thing is there was this I was in a relationship once. Okay. It was the most disastrous part of my life அப்படின்னு நான் சொல்லுவேன். And primary reason why அது வந்து disastrous இருந்தது அப்படின்னா I was holding on way too tight. என்னோட மத்த எல்லா attributes நான் சொன்னல I experiment, I jump out soon. இதான் என் பிளான்னா I won't stick to it a lot. I'm very fluidic. But இந்த ஒரு விஷயத்துல மட்டும் I was never fluidic. I was always like no, I want this. So I ignored every other thing and I stuck with it a lot. And ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து நான் என்னதான் இது பண்ணாலும் no, it is not working out அப்படின்னு I could clearly sense it. And that relationship ended. So but இந்த relationship taught me a lot of things. But still வந்து நான் என்ன நினைப்பேன்னா இல்ல நான் இவ்வளவு நாள் அதை ஸ்ட்ரெச் பண்ணிருக்கவே கூடாது. should have ended it way too soon. நான் வந்து இன்னும் நிறைய லைஃப்ல எவ்வளவு நான் என்ஜாய் பண்ணிருப்பேன். I would have had a lot of fun. I would have tried a lot of maybe would have met even more amazing people. But I just hold அதுவே ரொம்ப நேரம் நான் புடிச்சிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி I used to feel. So that is the one thing that I would say. அதையும் வந்து நான் கம்ப்ளீட் ரெக்ரெட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி இஃப் ஐ லெஃப்ட் இட் ஏர்லினா மேபி இன்னொரு பாயிண்ட்ல நான் நினைச்சிருக்கலாம் மேபி நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்ணலையோ மேபி இன்னும் கொஞ்ச நாள் இஃப் ஹேட் ஐ காட் இட்னா மேபி திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச்ட் அப்படின்னு. பட் இப்போ வந்து ஃபைன் எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா ஐ டிட் மை பெஸ்ட் அண்ட்
then so it's not my fault anymore. So in that way it is not complete regret but ஒரு partial regret மாதிரி. இன்னொரு regret அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, sometimes I think maybe வந்து academically I could have tried more to become a doctor அப்படின்னு I think. அது வந்து Okay. doctor or அந்த still இப்ப கூட have my friends who are doctors. So வந்து sometimes I love listening to their stories of patient stories ஆ இருக்கட்டும். I follow Okay. doctors on Instagram, surgical videos or medical shows. I'm very interested. இப்ப கூட வந்து I tell my dad, பாருங்க ஒரு 30-40 yearsல when I'm like my life is good, financially I'm good, நான் எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல I'll still try writing NEET and I want to become a doctor. I'll become a surgeon. Yeah, At you least can. I want to do அப்படின்னு I tell my dad. Mm. Other than that, I think pretty much everything is summed up for today. It was a great session is what I would say. It made me think a lot about, okay, yeah, ஆமா இதுதான் நம்ம ஜேர்னில அப்படின்னு சொல்லிட்டு. And many times we forget that la. And we're Yeah. starting a new month today. So I'm glad we are starting it up with sweet recollections and a good summary. I know. Yeah. You're so energetic, Saranya. was a நல்ல great time for me. எனர்ஜெட்டிக், நல்ல வைப். சீரியஸா I'm really glad. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா Like நான் சொன்ன பேசுனீங்க. மாதிரி yeah, அதான் சொல்லுங்க. like நான் சொன்ன மாதிரி what is fed into our mind we get it. I was so blessed by the universe. I have a great family. I have a fantastic business and things going on. I have good friends and great people in my life. So எனக்குள்ள வரது எல்லாமே it's good and great vibes. So obviously வந்து the vibes I give out will be equally good. So credits வந்து it's to everyone around me. That's there. குட் குட் சூப்பர். உங்க லைஃப் ஜேர்னியை வச்சுட்டு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா, சஜஷன்ஸ், அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? Just enjoy your life. The point is, one day, the life that you leave behind, when you see back, just ensure that you look at life and think, I did my best. நான் எதையுமே கிவ் அப் பண்ணல, நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல, இதை பண்ணிருக்கலாமோ அதை பண்ணிருக்கலாமோ இதை மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு நான் எதுவுமே பண்ணல. I lived my life to the best because one day you leave this world behind. So live a life that you will remember. Very, very, very important. And secondly, just give as much love as you can and just be kind to people because even நானுமே வந்து many times வந்து I've seen, okay, இவன் இப்படிலாம் பண்ணிட்டு I want to do that revenge அப்படின்னா definitely have thought of யோசிச்சிருக்கேன். But ultimately it doesn't make sense. If வந்து யாராவது உங்களுக்கு எதுவும் பண்ணியிருந்தாலும் it's their what's it, karmic points or whatever. So that will take care of themselves. எல்லாமே அவங்களுக்கு lessons தான். But ultimately the sooner we leave things, the sooner we move on with life, the sooner we look at what is in the future than thinking about the past, you live a very happy and graceful life. And Yeah, that's what. Correct. செம்மையா சொன்னீங்க. பியூட்டிஃபுல். happy. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, சரின்னு எவ்வளவு அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா விடாதீங்க. பி ரியலி வெரி 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 கைண்ட் டு அதர்ஸ். நீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நீங்க வந்து உங்க கிட்டக்க மத்தவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். அவ்வளவுதான். வெரி சிம்பிள், வெரி ஈஸி டு, ரொம்ப ஈஸியா லைஃப் லீட் பண்ணலாம். Saranya, it was so great talking to you. நிஜமா சொல்ற செம்ம எனர்ஜெட்டிக். ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. அந்த ஒரு எனர்ஜி வந்து குறையவே இல்லம்மா, அப்படியே ஃபுல் பூஸ்ட்ல இருந்தீங்க. நான் டயர்டா இருந்தாலும் நீங்க நல்ல ஃபுல் எனர்ஜில பேச பேச எனக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு இப்போ. I'm really Thank glad, you yeah. so much, Saranya. So sweet of you. Thank you for your time. Rekha, thank you so much for having me in this channel. And உங்க channels and உங்க shows நான் நிறைய பார்த்திருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பீப்புளோட நீங்க கண்டிப்பா இன்னும் நிறைய ஷோஸ் பண்ணலாம். உங்க வீடியோஸ்க்கு ஐ எம் ரியலி ரியலி வெயிட்டிங். ஏன்னா வந்து நான் ஷோல வர முன்னாடி சரி ஓகே நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஃபியூ வீடியோஸ் பார்த்தப்போ ஒன் திங் தட் ரியலி காட் மை வாஸ் ஓகே, எல்லா இன்டர்வியூஸ்மே வந்து ஸ்ட்ரக்சர்டா ஸ்கிரிப்டடா அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்வியூ எவ்வளவு கேஷுவலா இருக்கு, ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்ல, ஒரு two friends catching up in a mari. So the vibe was really, really good. So I wish you all the best too. And thank you so much for having me. And டைம் டிஃபரன்ஸ்க்கு இருந்து உங்களோட நைட் இது. ஸோ இந்த நைட்லயும் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு ஃபுல்லி ட்ரெஸ்ட் அப்பா வந்திருக்கீங்க. வேற வழி, பார்க்கணும்ல, மக்கள் பார்க்கணும்ல.
obviously, yeah. Life of a content creator. So yeah. Thank you so much, Vikas. Thank you so much for Thank having you. me here. Bye. Take care. Bye.